சென்னாங்கண்ணி பொடிக்கு அரைப்படி சென்னாங்கண்ணி எடுத்துக்கோங்க, 1/4 படி பொட்டுக்கடலை, 10 வரமிளகாய், அது கூடவே 2 ஸ்பூனு மிளகும் ஜீரகமும் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பெரிய வானல் எடுத்து அதில் சென்னாங்கண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் மணம் வர அளவுக்கு வறுத்துக்கங்க. அதை கொஞ்சம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் வானலில் பொட்டுக்கடலையும் வரமிளகாயும் போட்டு அது கூடவே ஜீரகம் மிளகையும் போட்டு கொஞ்சமாக வறுத்துக்கங்க. அது கூடவே கருவேப்பிலை போட்டுக்க போகிறோம், 1 கொத்து கருவேப்பிலை, அது கூடவே பால் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு நல்ல வாசனை வர அளவுக்கு நல்லா வறுன்னு வறுத்துட்டு அது கூட மெயின் இன்க்ரீடியண்ட் நம்ம சென்னாங்கண்ணி சத்தம் வந்துச்சு பாருங்க, அந்த சத்தம் கண்டிப்பாக வரணும். அப்போ தான் நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் நல்லா மழைன்னு நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க. நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை ஒரு டைட் கண்டெய்னர் போட்டு ஸ்டோர். சென்னாங்கண்ணி பொடி எப்படி இருக்கு?